என்ன தாயி காலேஜ் பரப்பிட்டியா? இந்த தாயி டிஃபனும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம். நான் இன்னைக்கு காலேஜ்க்கு போல. பாட்டி சவாரிக்கு நேரமாச்சு, அவளை சீக்கிரம் வந்து வண்டியில உட்கார சொல்லுங்க. அவன் சொன்னா நான் ஏறிடுவேனா? காலேஜ் 4 பசங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து கேட்க வக்கில்ல. இவன்லாம் ஒரு நொன்ன. பாட்டி காலேஜுக்கு போனோமா படிச்சமான்னு இல்லாம பசங்களை பார்த்து ஈன்னு பல்ல இழிச்சா அவனுக்கு கிண்டல் பண்ணாம என்ன பண்ணுவானுங்களா? ஆமா, இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல. எப்ப பார்த்தாலும் வண்டின்னு அந்த வண்டி மேல வச்சிருக்கிற அக்கறைய தங்கச்சி மேல வைக்கிறதே இல்ல. இதுவே கூட போற அண்ணனா இருந்தா இந்நேரம் காலேஜுக்கு வந்து அவங்கள பெண்ட் எடுத்துருப்பாங்க. ஹலோ ஓல்ட் லேடி, நான் கூட பிறக்கலனாலும் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன். பேசாம வந்து வண்டியில ஏற சொல்லுங்க. சாஸ்தியா போச்சு. நீங்க 2 பேரும் இப்ப ஒழுங்கா கிளம்பல. சுடுதண்ணி கட்டி உங்க மூஞ்சில ஊத்திடுவேன். கேள்வி செஞ்சா செய்வா. ஏண்டி எதுக்கிட்டே அர்த்த ராத்திரில தூக்கிட்டு வந்தீங்க? என்னடி உங்க பாஸ்? மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ, எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், 8 தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய், மன்னவா ஓ மன்னவா நீ வா வா. ஏண்டி வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை தாண்டி என்ன கடத்துவீங்க, இது என்னடி வெள்ளிக்கிழமை? இனிமே டெய்லி கடத்துறதா எங்க சங்கத்துல முடிவு பண்ணிருக்கோம். சங்கமா? என்ன சங்கம்? விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்கம். போல. நேத்து டிவில தர்மதுர படம் பார்த்தேன். அதுல மாசி மாசம் ஆளான சாங்ல ரஜினி கௌதமி இடுப்புல எண்ணெய தேக்க தேக்க கவு ரஜினி மார்பில அப்படியே சுக்கி சாயும். நீயும் தேய்ச்சி விடு. முடியாது. என்னது முடியாதா? ஆமா. கேர்ள்ஸ் இந்தாங்க மேடம். இத்தனை நாளா வாடகையே கொடுக்காம என் வேனை நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. உன் அண்ணன் படிப்பு செலவுக்காக அப்பப்ப கடன் வாங்கியிருக்க. கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீ வெத்த பேப்பர்லயும் கையெழுத்து போட்டிருக்க. இத வச்சு உன்னை நான் கோர்ட்டு கூட இழுக்க முடியும். கேர்ள்ஸ் மியூசிக். எங்க அவன்? தெரியல மேடம். ஐயோ புடிங்க அவனை. உங்களை தூக்கிட்டு வர சொன்னது எங்க பாஸ் கிளி கிருஷ்ணமூர்த்தி. எங்கடா அவன்? தூக்கிட்டு வந்த 4 பூதங்களை வச்சு அருவிக்கரைக்கு அரக்கத்தனமா ராஜாவை தூக்கிட்டு போனியே, அதே காரணத்துக்காகத்தான் நான் பாசமா பல்லக்குல வச்சு இந்த பனமர காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லுடா உன் காதல. மொத்தமும் மறந்து போச்சு. எடுத்துக்குறா. இந்தாங்க பாஸ், சூடு 6 மணி சாப்பிடுங்க. போண்டா தின்னி பண்டாரம் பேச வேண்டிய டயலாக் எடுத்துக்குறா. பாஸ், நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர்கான் மாதிரியோ ஒரு சகப்பு பீஸ் பின்னாடி சுத்திருந்தீன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிருந்திருப்பேன். ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர், சேம் பர்சனாலிட்டி, சேம் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ராஜா பின்னாடி. அதனாலதான் நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா. 5 வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்தினானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன். நீ பிளாஷ்பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற.
5 வயசுல நீ கிணத்துல தவறி விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்தை குட்டி கபார்னு கிணத்துல குதிச்சு உன்னை காப்பாத்துச்சே, அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் இல்ல. எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருன்னு சொல்லுங்கடா. அது நான் தான். இங்க பாரு தங்கப்படா, நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாஃப்டா லவ் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா நீ காதலில் விழுந்த நகுல் மாதிரி என்ன டெரராக்க பாக்குறேன். என் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டயலாக் பேசி பக்காவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து பாட்டாளா பாடுறீங்க. பாஸ், அந்த படம் ஹிட் ஆனது இந்த சூப்பர் ஹிட் பாட்டுக்காக தான். சூப்பர் ஹிட் பாட்டை விட சிச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம். இப்ப நான் பாடுறேன் பாரு. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே தொப்பை மீது துங்க சொல்கிறாய் நெருங்கி வந்தால். தங்கப்பழ வாசனை அடிக்குது. ரிலீஸ். என்னோட பாக்குற 36, 24, 36 இது ஒரு பொண்ணோட ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ். இப்போ எதை ஏத்தணும் எதை இறக்கணும்னு இன்ச் பை இன்ச்சா அளந்து சொல்ல. அளக்க முடியாது. கேர்ள்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களே. அளக்குறேன் கூட. அது போங்க போங்க. கள்ளங்கப்படம் இல்லாத வளர்ச்சி. தங்கப்பழம், இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநரி கூட வா சிரமசம் பண்ணிட்டு இருக்க. கண்டினியூ. உனக்கு சூர்யாவையும் அமீர் கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில 6 பேக் கொண்டு வந்திருக்கேன். 6 பேக்கா? ஒனேக்கா? சிரிக்காதே சின்ன பையனோட. இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய 6 பேக்க ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு காட்டுறேன். இதாப்பா. என்ன பாக்குற? இந்த 6 பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு செருப்பு தோடு தொங்கட்டான் கொலுசு குஞ்சமுன்னு ஒண்ணையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கேன். 6 பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா. இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு அலர்ந்து கிடையாது. தங்கப்பழம், நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. நீ டான்ஸ் கூட ஆடுவியா? இவனை விட பயங்கரமா ஆடுவேன். வெறும் 4 மூவ்மெண்ட கத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப ஆடி இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பட் நான் அப்படி இல்ல. எனது எல்லாமே நியூ மூவ்மெண்ட். ஒன்னு எடுத்துறேன் பாக்குறியா? ஏய் தல்றா. ஜிகிடு பாம்பு பூம் பாய், ஜிகிடு தாம்பு பூம் பாய், ஜிகிடு தாம்பு பூம் பாய், ஜிகிடு தாம்பு பூம். ஏய் டான்ஸ் ஆடும்போது ஏன்டா கொட்டாய் விடுற? கொட்டாய் இல்லடா குரங்கு, உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பேண்ட் மட்டும் கிளியலன்னா நேர மூமெண்ட கிழிச்சிருப்பேன். அம்மா, சிவ பூஜையில கருங்குரங்கு மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா. தலை இந்தா சின்ன கவுண்டர் சிடி. இத பாத்துட்டு இதுல விஜயகாந்த் சுகன்யா தொப்புல பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புல பம்பரம் விடணும். நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம். கணிப்பட போகுதையா சின்ன கவுண்டரே. தங்கப்பழத்தை என் கிட்ட இருந்து வெட்டுற, நீ அவ கிட்ட ஒட்டுற. அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு. ஊர் மக்களுக்கோ நற்செய்தி. சங்கரங்கோல் பண்ணையா தன் காளை அடக்குவதற்கு தன் மகளை மனமுடித்து தருவதாக அறிவித்துள்ளார். சீறி வரும் இளங்காளையை அடக்க ஆர்வமுள்ள இளங்காளைகள். ராஜா, ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு. அந்த போட்டியில நீ கலந்துக்கற, காளையை அடக்குற, பண்ணார் பொண்ண கவுத்தற. அப்போ பண்ணையார் பண்ணிக்கிட்டு இருந்து எப்படா தப்பிக்கிறது? டேய், செவ்வாய் தோசை செவில் அடிக்குது, நாகதோசை நட்டுக்கு நிக்குதுன்னு ஒரு 4-5 வருஷம் ஜவ்வாய் இழுத்து எஸ்கேப் ஆயிரலாம்டா. தங்கப்பழத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது. போ, நாட்டுக்கோழியை சாப்பிட்டு நரம்பு முறுக்க ஏத்து.
அள்ளி எலும்ப கடிச்சு கில்லி மாதிரி களத்துல குதி. பண்ணிட்டீங்க பாஸ். நாளைக்கு நடக்க போற போட்டியில ஒருவேளை ராஜா காலை அடக்கிட்டா தங்கப்பழத்தோட காதல் வெறி இன்னும் அதிகமாகி பண்ணையார் பொண்ணை கட்டிக்கோ என்ன வச்சுக்கோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க பாஸ்? என்னடா குழப்புறீங்க? ராஜாவா மாடு குத்தி கொண்டுட்டா உங்க லவ் ரூட் கிளியர் ஆயிடும்பா. அதனால பன்னீர் காலைக்கு பதிலா 10 மடங்கு பவர்ஃபுல்லான இன்னொரு காலையா இருக்கிறோம். 10 மடங்கு பவர்ஃபுல்லான காலைக்கு எங்க போவீங்க? இருக்கு பாஸ். முரட்டு காலை படத்துல நடிச்சது ஒரிஜினல் காலை. அதை அலங்காநல்லூர்ல இருந்து இறக்குறோம். ராத்திரியோட ராத்திரியா பண்ணையார் காலைக்கு பதிலா இந்த காலைய மாத்துறோம். சங்கு ஊதுறவன வா. நிறுத்துடா. பிளான் பண்ணி என்கிட்ட வந்து ஊதுறியா? தம்பி, ஒவ்வொரு வருஷமும் போட்டி நடக்கும் போதெல்லாம் 10-15 பாடை கிடைச்சு வரணும் பெரிய பண்ணையாரு. இந்த வருஷம் ஒரு வயதான் சிக்கிருக்க. ஒத்தப்பணம் சொத்தப்பணமா போக கூடாதுன்னு பாடையை நல்லா காஸ்ட்லியா கட்ட சொல்லிட்டாரு நம்ம பெரிய பண்ணையாரு. டேய், சிக்னல் காட்டி கூப்பிடுதடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை. ஏண்டா பசுமாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்டை காளமாட்டை பார்த்தா பாரு. என்ன பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்குன்னு காலைக்கு கோவம் வந்து குளவரி ஆகி குத்தி குடல புடிக்கிறது என்ன பண்ணுவேன்? நீ எழுதி கொடுத்தியா? எஸ். குட் மார்னிங் காளையா. காளையா, நான் ரொம்ப வீக்கானவன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன். என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டுனா உனக்கு நான் செல வைக்கிறேன். செலன்னு தலையாட்டுது. ஒருவேளை பாலிடிக்ஸ் மாடா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். முதல்ல நீ விழு, அதுக்கப்புறம் நான் விழுறேன். விழு. காளையா, பண்ணையாரின் காலை மண்ணை காவி விட்டது. குற்றால ராஜா வெற்றி மகுடம் சூடப் போகிறார். முரட்டு காலையில நடிச்ச மாடு ஒரே குத்துல குத்தி குடல கிழிச்சிரும்னு தொடர்றதுக்கு முன்னாடியே 10 கிலோ இருந்துச்சடா. இந்த பாருப்பா, முரட்டு காலையில இந்த மாடு நடிச்சது உண்மைதான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அதனால பேபி, வாதம், கொலஸ்ட்ரால், அல்சர்னு எல்லா நோயும் வந்து கிடக்குப்பா. ஏண்டா மனுஷனுக்கு வர நோய் எல்லாம் மாட்டுக்கு அப்புறம் வந்துச்சு. மாட்டை வளர்த்தவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். புண்ணாக்கு பதிலா பிரியாணியும் புல்லுக்கு பதிலா பிரைடேஷன் போட்டாக்க அப்புறம் மனுஷனுக்கு வர நோய் வராம என்னையா செய்ய? இது மட்டுமாயா, காசு இல்லைன்னு ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் இந்த மாட்டை மார்வாடிக்கிட்டு அடமானம் வச்சுட்டு வந்தையா. அங்க என்ன ஆச்சுன்னா அவன் திங்கிற லட்டு, பூந்தி, மைசூர் பாகுன்னு எல்லாத்தையும் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு சுகர் வந்து வந்துருச்சு. அப்புறம் குப்பரை விழுகாம என்னடா செய்ய? தம்பி, 13 வருஷமா பல வீரர்களை பதம் பார்த்த என் காளைய நீங்க பாதத்தை பிடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டீங்களே தம்பி. அதுக்கு பரிசா 18 வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சை மண்ண தங்க தாரகைய உனக்கு தார பார்த்து கொடுக்கறத அந்த சபை முன்னால சத்தியமே பண்ணிட்டேன். கூப்பிடுகிறா மண்டோதரிய. வணக்கம். காளையை அடக்குனா யானையா பரிசா கொடுக்கற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா. அதுக்கு காரணம் நீதாண்டா. தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியடா. மண்டோதரி அழகல மயகிட்டீங்களா? ஏப்புல மசமச நிக்கிற மாலையை எடு, மாமங்கலத்துல போடு. நிறுத்துமா ஐயா. நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான். நியாயமா இந்த மாலையும் மரியாதையும் அவரை தான் போய் சேரணும். அது யாரப்பா உன் குருநாதர்? இவர்
ஏன் இப்படி இவருக்கு ரொம்ப பதறாரு? தன்னடக்கம் அதிகம். மாலையை சீக்கிரம் சாப்பிட சொல்லுங்க. தைரியமாயிருங்க. அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. டாய் கூப்பிடுங்கடா நம்ம குண்டோதரிய. நாளைக்கு காலையில உங்க 2 பேருக்கும் என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம். மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாண மண்டபத்தில் அடிச்சு வைக்கடா. சாமி, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சாமி? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆமா, ஊதுறவன்ல இருந்து ஓதுறவ வரைக்கும் அத்தனை பேர் அறுவாள் கைமா அலையறாங்கடா. இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. மாப்பிள்ளைகளுக்கு என்னடா ஆச்சு? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வெறும் பசங்களா? கையில அருவாளை கொடுத்து ஆஃப் பண்ணுங்கடா. ஆஃப் பண்ணுங்க. அருவா பிடிச்சவனே காக்கா வலிப்பு அதிகமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க. இது காக்கா வலிப்பா இருந்தா கத்திய கொடுத்தோன்னா நின்று இருக்கும். இது அண்டங்காக்கா வலிப்பு. அருவாளை எடுத்து நடு முதுகுல நச்சுன்னு ஒரு கிளி கிழிச்சா காக்கா வலிப்பு பறந்து போயிடும். கிளிக்கலாடா. காக்கா வலிப்பு போயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எப்படி போச்சுன்னு தெரியல. ஆண்டவனுடைய திருவிளையாடலை பார்த்தீங்களா மாப்பிள? ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் காக்கா வலிப்பு இருக்கிற மாதிரியே ஆண்டவன் உங்க 2 பேரையும் படைச்சிருக்கிறான். அந்த காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, உடைஞ்சது உளுந்தூர்பேட்டை. தத்து சொன்னது போதும். நான் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம். ஒண்ணுக்கு மாமா, எங்க 2 பேருக்கும் ஒண்ணுக்கு வருது. போயிட்டு வரட்டுமா? ஆஹா, இதே ஒற்றுமை தான் 2 பொண்ணுங்களுக்கும் இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா. நான் குரங்கு. டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? பொன்னம்பலத்துக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட கோத்து விட்டியடா. சுமாரா வாழு மண்டோதரி அது மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கா. யாழு குண்டோதரி கோட்டா சீனிவாசராவ் மாதிரி இருக்காளா. நினைச்சாலே குடை நடுக்குது, காது அடைக்குது, கண்ணு இருட்டுது, வாயெல்லாம் நுர சொல்ற மாதிரி இருக்குடா. காரணம் யாரா? தாலி கயிறு தாம்பு கயிறா மாத்தி கொடுத்துட்டாங்களடா. ஐயா 6 நாள் மாதிரி உட்கார வச்சிருக்காங்கடா. எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? என்ன நமிதா 3 மணி நேரமா ஊசி போட ட்ரை பண்ற, நேரமே கிடைக்கல. அப்படியா? இப்போ எப்படி நரம்படிக்கணும்னு பாரு. காப்பாத்துக்கு டாக்டர் ப்ளீஸ். சொல்லுங்க டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே துபாயில வேலை கிடைச்சங்கிறதுக்காக நான் போயிட்டேன். போன மாசம் தான் வந்தேன். என் பொண்டாட்டிக்கிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சுக்க முடியல. பார்த்தாலே தெரியுது. ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். அதை உட்கார்ந்து அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. மெயின் போர்டு அவுட். ஃபீஸ் கேரியரை மாத்திடலாம். இப்பெல்லாம் இதுக்கு அட்வான்ஸா நிறைய மெடிசின்ஸ் வந்திருக்கு. நீங்க போய் 3வது வார்டுல படுங்க, உங்களுக்கு ஊசி போடுவாங்க. டாக்டர் லைட் எரியுமா டாக்டர்? 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியும். தெய்வமே நன்றி சொல்லு. ஐயோ பீஸ் கட்ட. நர்ஸ். எஸ் டாக்டர். 3வது வார்டுல இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. ஓகே டாக்டர். ஏய் ராஜா, அண்ணன் வரான்டா. அப்படியே தப்பிச்சு பேரு. அம்மு, உங்க அம்மா வீட்டுக்கு போயிடாத. சொன்னா கேளு. பால் பொங்க நேரத்துல பானை போட்டு உடைச்சிடாத. டாக்டர் பீஸ் கட்ட மாத்ததுக்கு பதிலா ஜெனரேட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்டாரு. அம்மு, ஐயோ.
கதையை மாத்தி போட்டுட்டாலே. ஊசி ஓட்டாயிடுச்சு. அந்த ஊசியோட எஃபெக்ட் ஒரிஜினலா நான் நேர்லயே பார்த்துட்டேன். உடனே எனக்கு ஒரு ஊசியை போட்டு என் குடும்பத்துக்கு ஒரு குத்துவலை ஏத்தி வைங்க. சாரி, அது வெரி ரேர் இன்ஜெக்ஷன். ஒண்ணுதான் இருந்தது. வரத்துக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். அப்படின்னா என் நிலைமை ஆஸ் யூஷுவல் பவர் கட். பவர் கட்டா? மறுபடியும் பவர் கட்டா? ஃபோன் பண்ணி இங்க தானே வர சொன்னா. எங்க போனா? அக்கா நம்மள சந்தேகப்பட்டு அடியாளுங்களை அமைச்சிருக்கா. இப்ப நம்ம ராஜா கிட்ட பேசினா அவருக்கு ஆபத்து. இப்ப என்ன பண்றது? ராஜாவோட ஃப்ரெண்ட் நிக்கிறான். இவனை பலிகடை ஆக்கிட வேண்டியதுதான். பழைய காதல் பூ பூக்கும் நேரம் நெருங்கி விட்டது. ஹாய் செல்லம். அட ஒண்ணுதான். வாடா செல்லம். என்னடா அப்படி பாக்குற? நிஜமா தான் சொல்றேன். I love you டா. நீ என்ன அன்னைக்கு குற்றாலத்துல ராஜாவை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தியே? அவனும் கருப்பு, நீயும் கருப்பு. ஆனா உன்கிட்ட இருக்கு பொறுப்பு. அதனால எனக்கு அவன் மேல வெறுப்பு. செருப்புல அடிச்ச மாதிரி உன் காதல நீ சொல்லிட்ட. இந்த நெருப்பு திடீர்னு பத்திக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் தான். பேக்ரவுண்டா? ஆமா, எங்க அக்கா நம்ம காதல டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அடியாட்களை அனுப்பியிருக்கா. அவனுங்க உன்னை புடிச்சு உன் பெண்ட கழட்டினாலும் மண்டைய உடைச்சாலும் நெஞ்ச பொழந்தாலும் சரி, நீ வாயை திறந்து ஆணு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நீ சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகிறதுக்கு உரமா இருக்கணும். கத்திய வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும், சத்தம் வராது. போ. மாட்டோம். காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா. நீங்க ஹலோ ராஜா, எங்க இருக்க? காஃபி ஷாப்ல. எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட. நம்ம காதலுக்காக இந்நேரம் அவர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருப்பான். ஏய், இன்னும் நீ உயிரோடவா இருக்க? நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ உன் காதலுக்கு யூஸ் பண்றியா? காதலா? உன்னையா? காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? அப்போ கருப்பு பொறுப்பு நீ. போடா பருப்பு. அங்க பாரு, செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க.